என்னடா சீக்கிரமா வந்துட்ட? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியா? வேலை கிடைச்சிருச்சா? சக்தி, உன்கிட்ட தானடா கேக்குறேன், வேலை கிடைச்சிருச்சா? அபி, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த மாதிரி ஃபைலை தூக்கிட்டு இன்டர்வியூக்கு போறது, வேலை பார்க்கறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு. நீ தான் நான் சொல்றது எதுவுமே கேட்கவே இல்லை. வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஏன்டா, என்னாச்சு? அபி, வேலை கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் கூட பரவாயில்லடி. ஆனா இன்டர்வியூவே அட்டன் பண்ண விடல, தெரியுமா? என்னடா சொல்ற? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண விடலையா? எனக்கு புரியல. நான் தான் சொன்னல இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ தான் நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. எரும மாடே, உன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. என்ன நடந்தது அதை முதல்ல சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? சொல்லு முதல்ல. அதுவா, டிகிரி முடிச்சு 5 வருஷம் மேல ஆயிடுச்சு. இந்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த, மயிரா புடுங்கிட்டு இருந்தேன்னு கேட்காம கேக்குறாண்டி. டேய், என்னடா சொல்ற? அது 5 வருஷம் லாங் கேப் ஆயிடுச்சான். அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு. கார்த்திக் ப்ரோ அட்டெண்ட் பண்ணாங்களா? எங்க, எனக்கு 5 வருஷம் கேப்னு அனுப்பி விட்டாங்க. அவனுக்கு ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அட கொடுமையே. இதுக்குதான் அப்படி நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீ தான் புரிஞ்சுக்கவே இல்லை. பைத்தியம் பைத்தியம், ஏன்டா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இந்த வேலை கிடைக்கல என்ன? இன்னும் திரும்ப நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு, ஏதாச்சும் ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்பவே இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? அபி, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த ஜென்மத்துல கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்காது. நானும் சும்மா இன்டர்வியூக்கு இந்த மாதிரி ஃபைலை தூக்கிட்டு போயிட்டு சும்மா தான் வரணும். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? இல்ல அபி, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த கம்பெனில சொன்ன மாதிரி தான் எல்லா கம்பெனிலையும் கேட்பானுங்க. 5 வருஷம் என்னத்தை புடுங்கிட்டு இருந்தேன்னு கேட்பானுங்க. என்னன்னு சொல்ற தேவையில்லாத வேலை அபி. பேசாம இதெல்லாம் விட்டுட்டு. என்னது என்னது? இதையெல்லாம் விட்டுட்டு சொல்லு. இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண போற? திரும்பவும் அடித்தடி வம்பு அந்த அலைய போறியா? இல்ல அபி, அது நான் அப்படி சொல்ல வரல. வேற வேற என்ன பண்ணலாம்னு இருக்க? இந்த ஒரு வேலை கிடைக்கலன்னா திரும்ப எந்த கம்பெனிலயுமே வேலை கிடைக்காதுன்னு அர்த்தமா என்ன? ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பா ஒரு கம்பெனில உனக்கு வேலை கிடைக்கும். அபி, சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காகலாம் போய் சொல்லாத. எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்க போறது இல்ல. சிறும மாடே, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும், நீ ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பா கிடைக்கும். சும்மா அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. சக்தி, இப்ப உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியாமலே போயிடும். இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வேலை கிடைச்சாதான் அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு புரியும். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணு, ஒன்றும் தப்பே இல்லை. அட போடி, நீ என்னென்னமோ சொல்ற. இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லடி. ஏதோ உனக்காக தான் நான் இன்டர்வியூவே அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ சொன்னங்கிறதுக்காக தான் போனேன். இதுக்கப்புறமா எனக்கு வேலை கிடைக்க போறதெல்லாம் இல்லை. சரி பரவாயில்ல. என் அபிச்சொல்ல ஆசைப்பட்டுட்டா, அதுக்காகவாச்சும் நான் ஒவ்வொரு டைமும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனோம்ல, அதுக்காக கண்டிப்பா நான் அட்டன் பண்ண போறேன். ஏ பொறுக்கி, நீ ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? எனக்காகலாம் யாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. போங்க சார் போங்க. உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அதையே பண்ணுங்க. அடிக்கடி தான் பிடிக்குதுன்னா அதையே போய் பண்ணுங்க. ஆனா கடைசி வரை சன்னியாசியாவே தான் இருக்கணும் சரியா? அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னடி இப்படி சொல்ற? ஆமா, போற போக்க பார்த்தா நீ கடைசி வரை பிரம்மச்சாரியா தான் இருப்பா போலயே. அடியே, என்ன அடியே கொடியேன்னு இழுத்துட்டு இருக்க? ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போற வழியை பாருங்க சார். அடி பாவி, எனக்கு எப்ப வேலை கிடைக்கிறது? நான் எப்போ உன் கூட சேர்ந்து வாழ்றது? என்னடி இதெல்லாம்? அது ஒரு சைடு இருக்கட்டும், இத ஒரு சைடு அப்படியே ஆரம்பிக்கலாமே. நீ ஆடியே புடுங்க தேவையில்ல, ஒழுங்கா வேலைக்கு போ சரியா? நானாடி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன்? ஒரு பையன் எனக்கு வேலை தர மாட்டேங்கடி. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நீ தான் ஏதாச்சும் எஃபோர்ட் போட்டு வேலை ஏதாச்சும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்குன்னு இன்டர்வியூ எடுக்கிறவன் கழுத்துல கத்திய வச்சாடி வேலையை வாங்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரையில நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். அடியே, ரொம்ப ஓவரா தாண்டி பண்ற. ஓவரா தான் பண்ற. நானே இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியலையேன்னு கடுப்புல வந்து நின்னா நீ இன்னும் என்ன கொஞ்சம் கடுப்பாக்கி விடுறல. யாரு? நான் உன்னை கடுப்பாக்கி விடுறேனா? அடே, நீ தானே என்ன கடுப்பேத்திட்டு இருக்க. ஏ பிசாசு. சரி சரி, ரொம்ப புலம்பிட்டு இருக்காத. சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடா? அதெல்லாம் வேண்டாம். நானும் கார்த்தியும் வெளியே சாப்பிட்டுட்டோம். அதானே, இந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா இருங்க ரெண்டு பேரும். கரெக்டா நேரத்துக்கு நேரம் வேலைக்கு கரெக்டா கொட்டிக்கணும், அப்படிதானே? அடியே, ஏன்டி இப்படி எல்லாம் சொல்ற? வேலை கிடைக்கலங்கிற சோகத்துல லைட்டா பசிச்சுது, அதனால லைட்டா வெளியே சாப்பிட்டு வந்தோம்.
எப்படி எப்படி வேலை கிடைக்கலங்கிற சோகத்துல உனக்கு பசிச்சுதா? டேய் உருட்டுடா உருட்டு, நல்லா உருட்டுறடா நீ. ஏண்டி பசிச்சுதுடி, அதாண்டி சாப்பிட்டேன். அதானே, இப்பதான் புரியுது. உங்க 2 பேர் முகரைங்களை பார்த்தாலே இன்டர்வியூ அட்டன் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க, வெளியே போங்கன்னு பத்தி விட்டுருப்பாங்க, அப்படிதானே? அடியே ரொம்ப பேசிட்டு இருக்கடி, ரொம்ப பேசிட்டு இருக்க. பொறுக்கி பொறுக்கி வேலை கிடைக்கலன்னு சோகமா இருக்காங்களாம். ஆனா நல்ல ஹோட்டல்ல போயிட்டு நல்ல வெட்டு வெட்டுன்னு வெட்டி இருக்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லடி, லைட்டா தாண்டி சாப்பிட்டேன். என்னது லைட்டா சாப்பிட்டியா? அதான் உன் வயித்தை பார்த்தாலே தெரியுதே, நல்லா புடச்சிக்கிட்டு இருக்குதே. போடா. என்னது வயித்த பார்த்தாலே தெரியுது, புடைச்சிட்டு இருக்குதா? இல்லையே. சீ, போடா பொறுக்கி பொறுக்கி. அட கொடுமையே, ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த புள்ள என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணான்னு வாய் நிறைஞ்சாப்புல நல்லா சிரிக்கும். இப்ப என்னடான்னா என்ன பார்த்தாலே முறைக்குது. ஏன் நான் ஒரு ஓரமா அந்த சைடு நடந்து போனா கூட முறைச்சிட்டே தான் இருக்குது. அட கடவுளே, ஏன் என் வாழ்க்கையை இப்படி மாத்தி விட்ட? இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். கடைசியில சக்காலத்தி சண்டையில தான் வந்து நிற்கும். நம்மளால சக்காலத்தி சண்டைலாம் போட முடியாது, நமக்கு போடவும் தெரியாது. பேசாம நம்மளே இந்த புள்ள கிட்ட போயிட்டு பேசிடலாம். ரியா சிஸ்டர். என்ன கார்த்திக் ப்ரோ, ஒரு மார்க்கமா ரியா சிஸ்டர் இழுக்குறீங்க? என்ன என்ன விஷயம்? அட என்னமா நீ, நான் எதுக்குமா மார்க்கமா பேச போறேன்? நான் நார்மலா தான் ரியா சிஸ்டர்னு கூப்பிட்டேன். சரி என்ன சொல்லுங்க, ஆள் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. என்னது வித்தியாசமா இருக்கனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நான் அப்படியே தானே இருக்கேன். இந்த மாதிரி ஃபார்மலாலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டீங்களே, அதைத்தான் சொன்னேன். ரியா சிஸ்டர், அதுவா நான் இன்னைக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். என்னது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்களா? பாரு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ மாத்தி சொல்லிட்டேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரல, அட்டன் பண்ண போனேன். சரி அப்புறம்? அட போங்க சிஸ்டர், நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம்ட்டு. இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன், ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டானுங்க. அந்த ஆளு வீட்டை பார்த்து வந்துட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி காஸ்டியூம். என்ன கார்த்திக் ப்ரோ சொல்றீங்க? போச்சா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஆமா, இதே மாதிரி ஒரு ஷர்ட் கிருஷ்ணா கிட்டயும் இருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பேண்ட்டும் இருக்கு. இந்த Dress யாரோடது? கார்த்திக் ப்ரோ உண்மையை சொல்லுங்க, இது கிருஷ்ணாவோட Dress தானே? அடங்கொப்புறான எனக்கு வந்து சோதனையை பாத்தியா? ஆடு என்னமா நீ எதுக்கு எடுத்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரே அங்கே போயிட்டு இருக்க. கார்த்திக் ப்ரோ உண்மையை சொல்லுங்க, இது கிருஷ்ணாவோட Dress தானே? அட போங்கம்மா, ஏதோ உங்க புருஷன் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரியும் எங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாத மாதிரியும் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏமா இருக்கிறது ஒரு 10 கலரு, அந்த 10 கலர்ல தானே மாத்தி மாத்தி சட்டை வரும். அதுல இந்த கலர் நானும் வச்சிருப்பேன், உங்க வீட்டுக்காரனும் வச்சிருப்பானா இருக்கும். அதுக்குன்னு எதுக்குமா இந்த சட்ட விஷயத்துல எல்லாம் லிங்க் பண்ணி பேசுறீங்க? இல்ல, எனக்கு நல்லா தெரியும் இது கிருஷ்ணாவோட ஷர்ட் தான். அது மட்டும் இல்லாம நீங்க போட்டிருக்க பெல்ட் கூட கிருஷ்ணாவோட தான் நினைக்கிறேன். ஆட போமா, இது புள்ள பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறா. நல்ல வேலை ஜட்டி எதுவும் வெளியே தெரியல, இல்லனா அதுவும் கிருஷ்ணனுக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இருக்கோம். என்ன சொன்னீங்க? இந்த பாருங்க ரியா சிஸ்டர், நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. தப்பா நினைக்கிறதும் இல்லாம தப்பா யோசிக்கிறீங்க. யாரு? நான் தப்பா யோசிக்கிறேனா? ரியா சிஸ்டர் நம்புங்க, எங்க அம்மா மேல கூட சத்தி அடிக்கிறேன். இந்த Dress பேண்ட், இந்த பெல்ட், நான் கட்டியிருக்க வாட்ச், ஏன் நான் போட்டிருக்க ஜட்டி கூட என்னோடதான். தேவையில்லாம உங்க புருஷன் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஐயோ என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ ரியா சிஸ்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு தங்கச்சிங்கிற முறையில தான் சொன்னேன், வேற எதுவும் இல்ல. என்னால நீங்க ரொம்ப தப்பா நினைக்கிறீங்கல்ல, அதனாலதான். கருமம். இந்த பாருங்க ரியா சிஸ்டர், நான் ஓப்பனாவே பேசிடுறேன். அதான் ஓபனா பேசிட்டீங்களே, அப்புறமா என்ன? ஐயோ அது இல்ல, நீங்க ஏன் அதுல இருக்கீங்க? நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு உங்க புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நினைக்க மாதிரி தொடர்பு லிங்க் அந்த கருமெல்லாம் ஒன்னும் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரு? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஐயோ ஆமா ரியா சிஸ்டர், ஆமா. இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். என்ன ரியா சிஸ்டர், நீங்களே நம்பலன்னா எப்படி? நம்புங்க, நம்பிக்கை தானே எல்லாம். ஆமா, நம்பி ஏமாந்ததான் மிச்சம். அட போங்கயா. என்ன நடக்குது? என்ன 2 பேரும் குசுன்னு பேசிக்கிறாங்க? நம்மளும் உள்ள போவோம். கார்த்திக் ப்ரோ. ஐயோ இந்த பிள்ளைய சமாளிக்க வேற முடியாதே. இது வேற கார்த்திக் ப்ரோன்னு நீட்டிட்டு வந்து நிக்குதே. ஏன் சிஸ்டர், என்ன நீங்களும் கார்த்திக் ப்ரோவும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா என்ன? பி சொல்ற விஷயமா இருந்தா அப்பவே உங்ககிட்ட சொல்லிருப்பேன். இதெல்லாம் சொல்ற விஷயமா? அப்படி என்ன ரகசியம் ரியா சிஸ்டர்? ஏமா சும்மா இருமா, நீ வேற ஏமா நடக்காத ஒண்ணு நடந்துச்சுன்னு இப்படி ஊதி பெருசாக்குறியேமா. அப்படி என்ன நடந்துச்சு?
நடந்தது? அட கடவுளே, ஒண்ணு கூடிட்டாங்கய்யா, ஒண்ணு கூடிட்டாங்க. மாத்தி மாத்தி கேள்வியை கேட்டு நம்ம மண்டையை கழுவிடுவாங்க போலயே. அபி சிஸ்டர், நீங்க இப்ப சூப்பரா காஃபி போடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கூட லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. உங்க கையால ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? என்ன கார்த்திக் ப்ரோ, என் கையால காஃபி போட்டு எடுத்துட்டு வரணுமா? அதேதான் அதேதான். ஆமா அபி சிஸ்டர், சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? கார்த்திக் ப்ரோ, இப்பவே போட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கும் சொல்லுங்க. ஐயோ, இந்த புள்ள விடாது போலயே. அபி, நானே சொல்றேன். ஏக்கா, நீ வேற ஏக்கா சும்மா இருக்கா? கார்த்திக் ப்ரோ, நீங்க வாயை மூடுங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் சொன்னாதானே தெரியும். நான் சொல்லி தான் தீருவேன். ஏக்கா ப்ளீஸ்க்கா, மானம் போயிரக்கா. அப்படி ஒண்ணு நடந்தா கூட பரவாயில்ல, நீயா சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதக்கா. ஐயோ, சும்மா இருயா. ஐயோ, இன்னைக்கு இந்த புள்ள மானத்தை வாங்காம விடாது போலயே. அபி, நானே உன்கிட்ட சொல்லணும்னு தாண்டி இருந்தேன். என் புருஷனை இந்த கார்த்திக் ப்ரோ வச்சிட்டு இருக்காருடி, வச்சிட்டு இருக்காரு. ரியா சிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆமா அபி, என் புருஷனுக்கும் இந்த வீணா போன கார்த்திக் ப்ரோக்கும் ஏதோ லிங்க் இருக்குடி, லிங்க் இருக்கு. அவனா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சில நேரம் முத்தம் கூட கொடுத்துக்கிறாங்கடி, முத்தம் கூட கொடுத்துக்கிறாங்க. அட பாவிங்களா, இதெல்லாம் எப்ப நடந்தது? நான் செவனேன்னு தானடா இருந்தேன். கார்த்திக் ப்ரோ, உண்மையாவே வா? ஐயோ ஏமா, அந்த புள்ளதான் பைத்தியம் மாதிரி வளருதுன்னா நீயும் பைத்தியம் மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. அபி, அது மட்டும் இல்லடி, இந்த வீணா போன கார்த்திக் ப்ரோ இருக்காரு பாத்தியா, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு வேற பிளான் பண்றாங்கடி. ரியா சிஸ்டர், நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அப்படி சொல்லுங்க அபி சிஸ்டர், நீங்களாச்சும் என்ன நம்புறீங்களே. அபி, அப்ப நான் சொல்றது நீ நம்ப மாட்டியா என்ன? ரியாக்கா, நீங்க சொல்றத நான் சத்தியமா நம்ப மாட்டேன். அபி சிஸ்டர், உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா, கொடுத்து வச்சிருக்கணும். நீயாச்சும் என்ன நம்பினியே. ரியாக்கா, கார்த்திக் ப்ரோக்கும் கிருஷ்ண மாமாக்கும் லிங்க் இருக்கு, தொடர்பு இருக்குலாம் சொல்றீங்க. என்னால அதை சத்தியமா நம்ப முடியல. நான் நம்பவும் மாட்டேன். ஏன் அபி, அப்ப என்ன பார்த்தா என்ன பொய் சொல்ற மாதிரியா இருக்கு? ஆமா ரியா சிஸ்டர், நீங்க வாயை திறந்தாலே ஒரே பொய்யா சொல்றீங்களே. வாயை திறந்தாலே பொய் 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 தான். அப்படியே வாயில ஒரு குத்து விட்ட எங்க பறந்து விழுவீங்கன்னு எனக்கே தெரியாது. ரியாக்கா, எனக்கு நல்லா தெரியும். கிருஷ்ண மாமா அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் ப்ரோக்கும் அதான் நான் ஒரு எருமையை கட்டி வீட்டில் வச்சிருக்கேனே, அந்த எருமைக்கு நடுவுல தான் கள்ள தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கார்த்திக் ப்ரோ அப்படியே ஆடு வாய் பழக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் சக்திக்கும் நடுவுல கள்ள தொடர்பு இருக்குதானே? அட பாவிங்களா, உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஆளாளுக்கு என்ன சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? இவங்க என்னடானா இவங்க புருஷன் கூட லிங்க்ங்கறாங்க, நீ என்னடானா உன் புருஷன் கூட லிங்க்ங்கற. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கார்த்திக் ப்ரோ, சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கும் சக்திக்கும் நடுவுல ஏதோ கள்ள தொடர்பு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக் ப்ரோ, என்ன உன் பங்குக்கு நீயும் சொல்லு. உங்களுக்கும் கிருஷ்ணாக்கு நடுவுல ஏதோ லிங்க் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். என்னடா நடக்குதுங்க? ஆளாளுக்கு ரெண்டு பேரும் என்ன ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன கார்த்திக் ப்ரோ, உண்மையை கண்டுபிடிச்சோன்னு அப்படியே திருத்திரு முழிச்சிட்டு நிக்கிறீங்க. இந்த பாருங்க அபி சிஸ்டர், ரியா சிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. எனக்கும் உங்க புருஷமார்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எப்படி இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றீங்க, அப்படிதானே? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நெசம். ரியா சிஸ்டர், கார்த்திக் ப்ரோவை இன்னைக்கு விடவே கூடாது. ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இன்னைக்கு விடக்கூடாது. ஆமா அபி. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஆள் இருக்கு. ஆளா? யாரு? என் புருஷனை தானே சொல்றீங்க? ஐயோ கடவுளே, அம்மா தாயே, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். கார்த்திக் ப்ரோ, என்னமா உனக்கு வேற தனியா மைக் வச்சு சொல்லணுமா என்ன? நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நாங்க ரெண்டு பேருமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா தேவையில்லாம உன் புருஷன் கூடயும் இவங்க புருஷன் கூடயும் என்ன சேர்த்து வச்சுலாம் பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்க. கார்த்திக் ப்ரோ, யார் அந்த பொண்ணு? அட போமா, யாரா இருந்தா உனக்கு என்னமா? அதான் சொல்லிட்டல, உங்க ரெண்டு ஒரு புருஷனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சும்மா தேவையில்லாம பேசி என் வாழ்க்கையை ரெண்டு பேரும் கெடுத்துறாதீங்க. கார்த்திக் ப்ரோ, யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணு? ஐயோ, இப்படி சொன்னாவாச்சும் விட்டுருவாளுங்கன்னு பார்த்தா விட மாட்டாளுங்க போலயே. பேசாம தப்பிச்சிட வேண்டியதான். ஆளை விடுங்கடா சாமி.
வெண்ணிலா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போகிறேன். ஸோ நைட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிரும். நீ சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடு சரியா? எனக்காக வெயிட் பண்ணாத. எப்படியும் நான் வர டைம் ஆகிரும். ஆ சரிங்க சூர்யா மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க. ம். சரி வெண்ணிலா. நீ எங்கேயாச்சும் வெளியே கிளம்பியிருக்கியா என்ன? கோயிலுக்கு எதுவும் போறியா என்ன? இல்லை சூர்யா மாமா, நான் கோயிலுக்கெல்லாம் போகல. நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு தினேஷனை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தானு. அதான் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொன்னா, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். எனது உன் ஃப்ரெண்டு தினேஷை நீ மீட் பண்ண போறியா? ஆ ஆமாம் சூர்யா மாமா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பொங்கல் முடிஞ்சதும் என்னை மீட் பண்ணுறதுக்காகவே இந்தியா வரேன்னு சொல்லியிருந்தானு. எவன்டா அவன்? அந்த தேங்காய் மண்டையை நான் பார்த்தே ஆகணுமே. வெண்ணிலாவை பார்க்கறதுக்கே மெனக்கட்டு ஃபாரின்ல இருந்து இந்தியா வரீங்களோ? உன் முகரையை நான் பார்த்தே ஆகணுமே. சூர்யா மாமா, நீங்கள் கிளம்புங்க. ஏதோ வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். இவன் என்ன அவனை பார்க்க போறதுக்கு இவ்வளோ ஆர்வமா ரெடி ஆயிட்டு இருக்கா? சூர்யா மாமா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆ வெண்ணிலா, காஃபி ஷாப்பா? எந்த காஃபி ஷாப்? சூர்யா மாமா, மெயின் ரோட்ல ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்கதான். ஓ, அப்படியா? நான் உங்களையும் கூட கூப்பிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும்னு சொல்றீங்கல்ல. சரி, நீங்க போயிட்டு வாங்க. நான் தனியா போயிட்டு வரேன் அப்போ. வெண்ணிலா, பரவாயில்ல, நானும் வரேன். உன் கூடவே நானும் வரேன். நீ வேற ஆசைப்பட்டுட்ட என்னையும் கூப்பிட்டு போனோன்ட்டு. வராம இருந்தா நல்லா இருக்குமா? தினேஷை பார்க்கறதுக்கு நானும் வரேன். அந்த தேங்காய் மடையை எவனு இன்னைக்கு பார்த்தே ஆகணும். சூர்யா மாமா, என்ன சொன்னீங்க? இல்ல சோடா புட்டி, நானும் வரேன். இல்ல வேண்டாம், நீங்க இப்பதானே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும்னு சொன்னீங்க. நீங்க ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வாங்க. நான் போயிட்டு தினேஷை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, நீ தினேஷை மீட் பண்ண போனா நான் எங்க இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போறது? எனக்கு இதே நினைப்பா அவ்வளோ இருக்கும். வெண்ணிலா, பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ வேணாலும் போய்க்கலாம். ஆனா தினேஷை இப்போதானே மீட் பண்ண முடியும். பரவாயில்ல, நான் உன் கூடவே வரேன். சூர்யா மாமா, பரவாயில்ல, நீங்க எனக்காக ஏன் உங்க பிளானை மாத்திக்கணும்? நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடியே சோடா புட்டி, அதை நான் சொல்றேன்ல, நானும் உன் கூடவே வரேன்னு. அப்புறமா என்ன, வா போலாம். டைம் ஆயிடுச்சுல, தினேஷ் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சீக்கிரம் போலாம் வா. சரி வாங்க சூர்யா மாமா, போலாம். ம். சரி வெண்ணிலா. டே மாங்கா மண்டையா, இருக்குடா உனக்கு. என் நிறமைய பொண்டாடிக்கிட்ட கடலையடா போட்டுட்டு இருக்க. கடலை இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து 4 நாளாக வீடியோ போட முடியல. நானும் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் சுத்தமாக என்னால் போட முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, ஃபீவரும் வந்துருச்சு. அதனால தான் வீடியோவே போட முடியல. இன்றைக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடிட் பண்ணேன். கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கவே முடியல, ரொம்ப இருமல் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஓரளவு சரியாயிடுச்சு. கொஞ்சம் இருமல் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாய்ஸ்மே அப்படியே கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்குது. பழைய வாய்ஸ் இன்னும் வரல, இன்னும் 2 நாள் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இன்றைக்கி வீடியோ டைமிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா என்னால் ஃபுல்லாக கண்டினியூஸாக வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியாக போடலாம் அப்படின்ட்டு கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி 4 நாள் லீவ் விட்டாச்சா, சரி அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் கஷ்டப்பட்டு இருந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்கக்கா அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ எனக்கு பரவாயில்ல, நான் ஓரளவு ஓகே தான். அப்புறம் இதுக்கு முந்தின வீடியோவில் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி பேசியிருந்தேன். அதுக்குமே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேரோட கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சிரிப்பாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பர்த்டே, ஆனிவர்சரி இதுக்கெல்லாம் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. சாரி சிஸ்டர், நான் வீடியோ போட முடியல, அதனால தான் விஷ் பண்ண முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ரெகுலராக லீவ் போடாமல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.